ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நான் தேங்காய்லாம் காய போட்டிருக்கேன். பிள்ளைங்களுக்கு இத எடுத்து தான் நான் தேங்காய் எண்ணெய் வந்து தேய்ப்பேன். கருவேப்பிலையும் அதே மாரி அத அப்படியே காய வச்சு அரைச்சு தேங்காய் எண்ணெயில மிக்ஸ் பண்ணி அத தான் நாங்க வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணுவோம். இப்ப நம்மளோட கார்டன பார்க்க போறோம். கார்டன்ல பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் இப்ப நல்லா மழை பெஞ்சதுனால எல்லா செடிகளும் ரொம்ப நல்லா பச்சை கலர்ல பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. அம் அ வெ நம்ம வந்து அடுத்து துளசி, அப்புறம் திருநீற்று பச்சலை இதெல்லாம் நல்லா தளிர் விட்டு நல்லா சூப்பராக இருக்குது. டேபிள் ரோஸ் அதுலேருந்து எடுத்து வச்சு அன்றைக்கி அம்மும் எடுத்து வச்சது டேபிள் ரோஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. நானே எதிர்பார்க்கல. நிறைய கலர்ஸ் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் மொட்டு நிறைய வச்சுருக்கு. எலுமிச்சையும் பார்த்தீங்கன்னா காய் ஏகப்பட்ட காய் போட்டிருக்கு. சப்போட்டாவும் நிறைய குட்டி குட்டியாக காய் போட்டிருக்கு. அது நான் கொஞ்சம் பெருசாகிறதுக்கு நாளாகும். மழை பெஞ்சதுனால தான் அதை பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா? தாய்முகம் காணாத பிள்ளையும் மழை தண்ணீர் படாத பயிரும் வாடி போகும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ ஒரு 2 மழை தான் பெஞ்சிருக்கு. அவ்வளோ ஒரு அது ஆனந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த செடிகள்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. நம்ம மல்லிகையும் நிறைய துளிர் விட்டுருச்சு. இதுதான் என்ன கீரைன்னு எனக்கு பேர் தெரியலை. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வாழையும் நிறைய குருத்து விட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் களைகளும் அதே மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிட்டு மழை தண்ணி விழவும் அதனால கொஞ்சம் அது ட்ரை ஆனோடனே இந்த ஏரியா வந்து கொஞ்சம் களிமண் பார்த்துக்கோங்க. அதனால கொஞ்சம் ட்ரை ஆன பின்னாடி அதை கொஞ்சம் வெட்டி விடணும். இல்லைன்னா ரொம்ப புல்லாக புதராயிரும். பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும். ஏதாவது பூச்சி கீச்சி வந்துடும். சப்போட்டா பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க குட்டி குட்டியாக எவ்வளோ அழகாக சூப்பராக காய் போட்டிருக்கு. எலுமிச்சையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய் கிடக்குது. எடுத்து ஊறுகாய் போடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு பிடுங்கணும். நிறைய காய் கிடக்கு. பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னால் உதிரும். பழுத்த உடனே அதை தான் எடுத்து நாங்கள் சேவ் பண்ணி ஜூஸ் போடுறது. அப்புறம் குழம்புகள் ரசம் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிடுவேன். செம்பருத்தியும் நல்லா துளிர் விட்டுருச்சு. மொட்டுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்மளோட பிள்ளைங்களுக்கு வந்து ஹேர் மாஸ்க் போடுறதுக்காக தான் அந்த செம்பருத்தியை மெயினாக வச்சுருக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் வளர விட்டு இலைகள்லாம் எடுத்து அப்ளை பண்ணணும். இன்னைக்கு ஒரு சப்போட்டாவும் கிடச்சிருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.